மீன ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று அவருடைய சுப பார்வையை 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மீது பார்க்கறதுனால இந்த குரு மங்கள யோகம் அதிகப்படியான ஒரு வருமான வளர்ச்சியையும் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த மீன ராசி என்பர்களை எளிதாக வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குருமங்கள யோகம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. அதிகப்படியான தொழில் நஷ்டங்கள்ல இருக்கிறீங்க, அந்த தொழில ஆரம்பிச்சு நல்லபடியா செய்து முடிக்கணும்ன்ற ஒரே குறிக்கோளோட தான் நீங்க அந்த தொழிலை ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனாலும் அது ஏதோ வழி தடம் மாறி அதுல நிறைய நஷ்டங்கள், அந்த தொழிலையும் மூட முடியாம அடுத்தடுத்து அந்த தொழிலுக்காக சில கடன்களை வாங்கி நண்பர்கள் மத்தியிலையும் உறவினர்கள் மத்தியிலையும் அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் வரைக்கும் ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்க போகுது. உங்களுடைய தொழில் நல்ல ஒரு வளர்ச்சியை அமையக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான வாய்ப்புகள் இரட்டிப்பாக பெருகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல வந்த வாய்ப்புகள் கூட உங்களால செய்ய முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு இருக்கும். இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு அந்த தொழிலுக்குண்டான ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளாக தான் இருக்க போகுது. வெளிநாடு ரீதியான நல்ல எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள்லாம் வரும். உங்களுடைய தொழிலை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உலகெங்கும் நல்ல ஒரு பிராண்டா மாறுவதற்குண்டான ஒரு நேரம். உற்பத்தி சார்ந்த தொழில இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு பிராண்ட் ஆக்கிடுவீங்க. அடுத்து ரீட்டைல் ஷாப் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில இருக்கிறீங்கன்னா நல்ல உங்களுடைய அந்த பிஸ்னஸ் நல்ல ஒரு சாணக்கியம் சொல்லக்கூடிய அந்த தந்திரங்கள் எல்லாமே நீங்க அனுபவிச்சு வச்சிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த குருமங்கள யோகம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் அந்த தொழில் ரீதியான லாபத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். செவ்வாய் பார்த்தீங்கன்னா 9-10 இருக்கும்போது அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் 5ஆம் இடம் 4ஆம் இடத்துல டிரான்சிட் ஆகி இருப்பார். அப்படி இருக்கும்போது நல்ல சொத்துக்களை வாங்குவதற்குண்டான ஒரு நேரம், நல்ல லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த குருமங்கள யோகம் கொடுக்க போகுது. மேடம் 7.5 சனியில இருக்கிறோம், எங்களுக்கு என்ன நீங்க சும்மா தேவையில்லாம பேசாதீங்க, வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த 7.5 சனியெல்லாம் பெரிய அளவுக்கு பாதிப்பே கொடுக்காது. ஏன்னா குருவும் செவ்வாயும் மிக தீவிரமான ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுனால அந்த 7.5 சனியினுடைய பாதிப்பு கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதுலேயும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த குருமங்கள யோகம் அவர்களினுடைய வாழ்க்கை ரீதியான அதிகப்படியான முன்னேற்றங்களை கொடுக்கும். அங்கே மாணவர்களாக இருக்கிறீங்க, ஒரு படிப்புக்காக போயிருக்கிறீங்க, ஒரு வேலை கிடைக்காம திண்டாடுறீங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அங்க உங்களுக்கு பெர்மனண்டா ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு இருந்தாப்புல செப்டம்பர் மாசம் எனக்கு வேலை போயிடுச்சு, இப்போ நான் என்ன பண்றதுன்னே தெரியாம நான் நடுத்தருவில் நிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு புதிதான ஒரு வேலை வாய்ப்பு, அங்க ஸ்பான்சர்ஷிப், அடுத்து பார்த்தீங்கன்னா வீசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றங்களை, திடீர் யோகங்களை, திடீர் ராஜ யோகங்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம் தான் இந்த குருமங்கள யோகம். குருமங்கள யோகம் பார்த்தீங்கன்னா சும்மா சர்வ சாதாரணமா எல்லாருக்குமே ஜாதக ரீதியாக செயல்படும். அதாவது உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி இருந்தாலும் கூட இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டத்துல நல்ல ஒரு வளர்ச்சிகள் மிகுந்த ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு கெடுதலான தசாபுத்தி இருந்தா கூட அந்த கெடு பலன்களை அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி குறைச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்று பலன்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த குருமங்கள யோகம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. திருமண வரன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு மாற்றங்கள், காதல் திருமணங்கள்லாம் முழுவதுமாக கைகூடுறதுக்கு உண்டான ஒரு நேரம். மீனராசி என்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 8 வருஷம் காதலிச்சுட்டு இருக்கிறோம், இன்னும் திருமணத்திற்கு உண்டான ஒரு முயற்சியிலேயே இறங்க
பிள்ளைங்களை, எங்களுக்கும் வயசாகி போயிட்டு இருக்குது, ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரேக்கப் பண்ணிக்கிறதுக்கும் எங்களுக்கு மனசு இல்லை, ஏன்னா வீட்டில் பெற்றோர்களோட சம்மதத்தோடு தான் நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு தான் இந்த மீனராசி என்பவர்கள் முழுமையாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சரியான காலகட்டம். அதை நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட நீங்கள் அனுமதி பெறும்போது முழுமையாக மன திருப்தியோடு அந்த திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. தாயார் சம்பந்தப்பட்ட உடல்நலனில் நல்ல ஒரு நிவர்த்தி அடைவதற்கும், தாயார் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் மூலமாக நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு முழுமையான ஒரு அமைப்பை இந்த குரு மங்கள யோகம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. சொத்துக்கள், ஆபரணங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் சம்பந்தப்பட்ட இன்கம்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். எப்பவோ வாங்கி போட்ட நிலத்துல இப்போ வீடு கட்டி அதன் மூலமாக நீங்கள் ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய உத்தியோகத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் நீங்கி உங்களுடைய பொசிஷனுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பதவி உயர்வு, இன்னும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்க போகுது. காவல்துறை, அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், வக்கீல், இந்த மாதிரியாக ப்ரொஃபஷனல் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் உங்களுக்கு சுயமாக ஒரு தொழில் தொடங்குவதற்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமை வெளியில் அங்கீகரிக்கப்படுவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணித்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசாபுத்தி படி நம்ம குருமங்கள யோகம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.